Hi friends, TRB exam க்கு prepare பண்ணிட்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் தேர்வில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் TRB ரிலேட்டடா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இருந்து ஒரு தியரம்ஸ் அதை பேஸ் பண்ண ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தியரத்தை பேஸ் பண்ணி 4 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக படிக்கும்போது அது உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தியரம்ஸ். Cauchy Residues theorem. Let f of z be a single valued analytic function within closed C and a finite number of poles z1 up to etc. zn within C, and if r1 r2 up to etc. rn residue of f of z at these poles respectively. இந்த போல்ஸோட ரெசிடியூஸ் தான் r1 r2ங்கிறது z1 போல்ஸோட ரெசிடியூஸ். ஸோ அப் டு எக்ஸெட்ரா rn. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இஜட் டிஇஜட் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி ரெசிடியூஸ் வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி தட் இஸ் ரெசிடியூஸோட வேல்யூஸ் சிம்பிள் போலாக எப்படி இருந்துச்சுன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஃப்ராக்ஷன் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது 3 டைப் ஆஃபில் போட்டிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி சம் ஆஃப் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிடலாம். இன்ட்டு 2πiயோட ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இஜட் டிஇஜட்டோட வேல்யூஸ் என்னென்னு கால்குலேட் பண்ணிடலாம். அண்ட் அனதர் ஒன் டைப் ஆஃப் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா ரெசிடியூஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா the coefficients b of 1/z minus a in the Lorentz series of f of z is called the residues of f of z at z equal to a. That is values exponential formula இருந்துச்சுன்னா நம்ம அதனுடைய ரெசிடியூஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 1/z minus a ஓட கோஎஃபிஷியன்ஸ் என்ன வருதோ அதுதான் அதனுடைய போல்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இது ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நம்ம இந்த டெஃபினிஷனை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். The value of integral over c e power z divided by z plus 1 the whole square into dz is the circle modulus z equal to 3. The value is 2πi by e 2πi 2πi e or 0 வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஓவர் சினாவே நம்ம மேக்ஸிமம் காச்சி ரெசிடியூஸ் தியரம் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் தான் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இஜட் டிஇஜட்டுங்கிறது தட் இஸ் நம்மளுடைய ஃபார்முலா. இன்டெக்ரல் ஓவர் சி f of z dz equal to 2πi into sum of residues னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த sum of residues தான் 3 டைப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் இஸ் சிம்பிள் போலா அண்ட் செகண்ட் டைப் இஸ் போலா ஆஃப் ஆர்டர் என்ன, அந்த தேர்ட் டைப் இஸ் p by q ஃபார்மாங்கிறது. இந்த எந்த டைப்புன்னு பார்த்து இதுக்கு ஏற்றாப்புல நம்ம ரெசிடியூஸ் கால்குலேட் பண்ணி அது 2πiயில் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெசிடியூஸ் கால்குலேட் பண்ணலாம். இந்த டைப்பில் தான் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் இஜட்டுங்கிறது இ போர் இஜட் டிவைட் பை இஜட் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயருங்கிறது தான் எஃப் ஆஃப் இஜட். அப்போ இந்த ரெசிடியூஸ் வந்து இந்த 3 டைப்பில் எந்த டைப்புன்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ ரெசிடியூஸுக்கு ஃபஸ்ட்டு போல் கால்குலேட், சிம்பிள் போலா. அப்போ எல்லாத்துக்குமே போல் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதனுடைய போல்ஸ் வந்து டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மாடலஸ் இஜட் ஈக்குவல் டு 3. அப்புறம் நம்மளுடைய கர்வ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா -3 to +3. That is z minus radius z minus values வந்து இங்கே என்ன டேர்ம்ஸ் இருக்கும்னா சென்டராக இருக்கும் is equal to rங்கிற டைப்பில் இருக்கும். ஸோ இங்கே சென்டர் வேல்யூ 0னால ஆரிஜினில் இருந்து ஃபார்ம் ஆகும் -3 to +3. அப்போ இந்த வேல்யூஸ் இன்சைடில் தான் கர்வ். ஏன்னா ரெசிடியூஸில் நம்ம ஃபஸ்ட்டு தியரம்ஸில் காச்சி ரெசிடியூஸ் தியரில் அனலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய இந்த லிமிட்ஸ் எதில் இருக்குன்னா போல்ஸோட லிமிட்ஸ் வந்து வித்தின் கர்வுக்குள்ளே தான் இருக்கணும். அதான் ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது கர்வுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிவன் போல்ஸ் இஜட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0வா, இஜட் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர்னா இதனுடைய ஆர்டர் என்ன டேர்மாக இருக்குது, ஆர்டர் 2. போல் ஆஃப் ஆர்டர் 2ன்னு இருக்குது. ஸோ போல் ஆஃப் ஆர்டர் 2னா நம்ம செகண்ட் டைப் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் டைப்னா 1/n-1 ஃபேக்டோரியல் t power n-1 divided by tz power n-1 z minus a whole power n into f of zங்கிற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இதனுடைய வேல்யூஸ் ஃபஸ்ட்டு இன்சைடான்னு பார்த்துக்கிறணும். z + 1 = 0னா z = -1ங்கிற டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ -1ங்கிறது inside the circle தான் இருக்கும். So values is
minus 1. So z equal to minus 1ங்கிறது pole of order 2ன்னு இருக்கு. z equal to minus 1 is pole of order 2. So நம்மளுடைய ரெசிடியூ என்னவா இருக்கும்? ரெசிடியூ ஏன்னா ஒரே ஒரு டேர்ம்ஸ் இருக்கனால ரெசிடியூ is equal to ரெசிடியூ z equal to minus 1ங்கிற டேர்ம்ஸுக்கு லிமிட் z tends to minus 1 in this value is 1 by n minus ஏன்னா இங்கே என்ன என்னங்கிறது 2ன்னு இருக்கனால 2 minus 1 factorial t power 2 minus 1 divided by dz power 2 minus 1 into z minus இங்கே minus 1னா in this term is plus 1ன்னு வரும் z minus termல இங்கே ஒரு மைனஸ் இருக்கலாம் ப்ளஸ்ன்னு வரும் ஹோல் பவர் என்னோட வேல்யூ இஸ் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் இஜெட். ஸோ எஃப் ஆஃப் இஜெட்டுங்கிறது இ பவர் இஜெட் டிவைடட் பை இஜெட் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு டேர்ம்ஸ் கிடைக்கும். எப்போதுமே இதில் இந்த டேர்ம்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் கூட நம்ம எழுத தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் இது ரெண்டு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிட்டு இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் வரும் இ பவர் இஜெட்டுங்கிற டேர்ம்ஸ். ஓகே, ஸோ லிமிட் இஜெட் கோஸ் டு minus 1 2 minus 1 1 factorial 1 factorial is 1. So d 2 minus 1 1 divided by dz into e power z ன்னு இருக்கும். So limit substitute பண்ணிங்கன்னா limit z goes to minus 1 dz by t e power z. So e power z differentiate பண்ணா e power z. இப்போ limit substitute பண்ணுங்க z goes to 1 அப்போ e power minus 1 in this value is equal to 1 by e ன்னு return பண்ணிடலாம். Therefore function only substitute பண்ணிடலாமா in this values. Therefore now the value is integral over c f of z ங்கிறது இந்த values f of z ங்கிறது e power z divided by f of z e power z divided by z plus 1 the whole square into dz is equal to 2 pi i. ரெசிடியூங்கிறது ஒரே ஒரு டேர்ம்ஸ் தான் இருக்கும் 1 by e. ஸோ 1 by e னா இந்த டேர்ம்ஸ். இப்போ நம்முடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வேல்யூஸாக இருக்கும் 2 pi i divided by ஈன்னு டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்டகிரேஷன் ஃபார்மில் இருந்தாவே இந்த ஃபார்மெட்டில் எழுதியிருக்கு இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இஜெட் இன்ட்டு டிஜெட் ஈக்குவல் டு 2 pi i இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ். இந்த ரெசிடியூஸில் இந்த 3 டைப்பில் என்னென்னு பாருங்கள். ஸோ இங்கே ஆர்டர் 2னா போல் ஆஃப் ஆர்டர் என்ன எடுத்துக்கிறீங்க இல்லை பி பை கியூ ஃபார்மானு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஸ்வல் ரெசிடியூ கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸோட இன்டூ பண்ணிடுங்க. இந்த செகண்ட் சம் இஸ் இன்டெக்ரல் ஓவர் சி இ பவர் இஜெட் டிவைடட் பை இஜெட் ப்ளஸ் 2 இஜெட் மைனஸ் 1 C is a circle modulus z minus 1 equal to 1. இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு வெரிஃபை பண்ணணும். ஸோ we using the Cauchy residues theorem. Cauchy residues theorem integral over c f of z dz equal to 2 pi i into sum of residues. ஓகே, ஸோ இந்த sum of residues தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு given poles இன்சைடாக அவுட் சைடானு யூஸ் பண்ணணும். ஏன்னா f of z வந்து அந்த டேர்ம்ஸ் வந்து போல்ஸ் வந்து இன்சைடு தான் சர்க்கிளாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி அவுட் சைடாக இருந்துச்சுன்னா ஜீரோன்னு அசைன் பண்ணிக்கிறணும். அப்போ போல்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் லிமிட்ஸ் இஜெட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் அ சர்க்கிள் ஆஃப் ஸோ இஜெட் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ்ன்னு தான் நம்ம சர்க்கிளோட ஈக்குவேஷன் எடுப்போம். ஸோ இஜெட் மைனஸ் ஏங்கிறது சென்டர், ஆருங்கிறது ரேடியஸ். ஸோ ஏங்கிறது சென்டர்னா ஏட வேல்யூஸ் 1ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ ஒன் சென்டர் வந்து ஒன்றா இருக்கும். ஸோ அதிலேருந்து ரேடியஸ் 1. அப்போ 1லேருந்து நெக்ஸ்ட்டு ரேடியஸ் 1 2 இருக்குமா? நெக்ஸ்ட்டு இங்கிட்ட மைனஸ் 1 டேர்ம்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே 0 இருக்குது ரேடியஸ். ஓகேவா? ஸோ சென்டர் 1. ஸோ 1லேருந்து ரேடியஸ் இங்கே டிஸ்டன்ஸ் 1 இருக்குது, இங்கே டிஸ்டன்ஸ் 1 இருக்கும். அப்போ இதுக்குள்ளே தான் நம்ம சர்க்கிள் இருக்கும். இதுக்குள்ளே இன்சைடாக அவுட் சைடான்னு போல்ஸை வெரிஃபை பண்ணணும். அப்போ இஜெட் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. போல்ஸுக்கு டினாமினேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வைப்பீங்க. ஸோ இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ மைனஸ் 2ங்கிறது இந்த கர்வில் இல்லை, 0,2ங்கிற பாயிண்ட்ஸில் இல்லை. அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு இந்த வேல்யூஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு 0,2ன்னு இருக்கும். அப்போ இதுக்கு வேல்யூஸ் வந்து 0 வரும், ரெசிடியூ 1. அப்போ ரெசிடியூ 1ஓட வேல்யூஸ் 0. ரெசிடியூ 1ங்கிறது இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 2ங்கிற பாயிண்ட்டுக்கு ரெசிடியூ வேல்யூஸ் 0. நெக்ஸ்ட் ரெசிடியூ 2 கால்குலேட் பண்ணுவோம். இஜெட் minus 1 equal to 0, z equal to 1. So z equal to 1ங்கிறது inside the circle. Okay, belongs to 0,2ன்னு இருக்கும். ஸோ இன்சைட் த சர்க்கிளாக இருக்கும். ஸோ இதோட வேல்யூஸ் நமக்கு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இது க்ளோஸ்டு ப்ராக்கெட்டாக யூஸ் பண்ணாலும் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா 0வும் இருக்கும் 2ங்கிற டேர்ம்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ z,2 இன்சைட் த சர்க்கிள். இப்போ இதுக்கு ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதனுடைய ஆர்டர் 1 இருக்குது. ஸோ 1 இருந்துச்சுன்னா நம்ம சிம்பிள் போல் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெசிடியூஸ்
ரெசிடியூஸ் z ஈக்குவல் டு ஒன்றுங்கிற டேர்ம்ஸ்க்கு ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கும் போது சிம்பிள் போலாக இருக்குது. சிம்பிள் போல்னால் டேரெக்டாக லிமிட் z டென்ஸ் டு 1 அண்ட் அந்த வேல்யூஸ் z மைனஸ் ஏன்னு யூஸ் பண்ணுவோம். z மைனஸ் 1 இன்ட்டு எஃப் ஆஃப் இஜெட்டுங்கிறது இ பவர் z டிவைடட் பை z ப்ளஸ் 2 இன்ட்டு z மைனஸ் 1. ஸோ எப்போதுமே இது ரெண்டு டேர்ம்ஸுமே கேன்சல் ஆகிடும். நம்ம பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், இ பவர் z டிவைடட் பை z ப்ளஸ் 2ன்னு இருக்கும். ஸோ இதுக்கு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இன் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இ பவர் இஜெட்டுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஈன்னு கிடைக்கும், இஜெட்டுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3ன்னு கிடைக்கும். ஸோ இ பை 3 இது ரெசிடியோ 2. ஆல்ரெடி இந்த டேர்ம்ஸ்க்கு 0ன்னு இருக்கும், ஏன்னா அவுட் சைடு தான் சர்க்கிளாக இருக்கனால. அப்போ இதுக்கு ரெசிடியோஸ் 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரெசிடியோ 1, இது ரெசிடியோ 2. இப்போ ரெசிடியோ 2ங்கிறது இ பை 3. ஸோ இங்கே சம் ஆஃப் வேல்யூஸில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ ஏன்னா ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, சம் ஆஃப் ரெசிடியூஸுங்கிறது R1ஐயும் R2ஐயும் சம் பண்ணணும். ஸோ R1க்கு 0, R2க்கு இ பை 3. ஸோ இன் திஸ் வேல்யூஸ் இ பை 3. தேர்ஃபோர் ரெக்வயர்டு இன்டெக்ரல்ஸில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ரெக்வயர்டு வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இஜெட்டுங்கிறது இந்த டேர்ம்ஸு எஃப் ஆஃப் இஜெட் dz ஈக்குவல் டு 2 pi I இன்ட்டு ரெசிடியூஸ் வேல்யூஸ் இ பை 3ன்னு இருக்கும். தேர்ஃபோர் நம்மளுடைய ஆப்ஷன் 4th ஆப்ஷன். இந்த கொஸ்டின் நம்பர் 3 integral over c e power z sin z dz where c is a circle of modulus z equal to 1 is dash. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ கிவன் சொல்யூஷன் Cauchy இன்டெக்ரல் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஹியர் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு இ பவர் z டிவைடட் பை sin z. இன் திஸ் ஃபார்ம் இஸ் p ஆஃப் z டிவைடட் பை q ஆஃப் zங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் இன்சைட் த சர்க்கிளாக அவுட் சைட் த சர்க்கிளான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வேல்யூஸ் -1 to +1. இப்போ போல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். போல் டினாமினேட்டர் sin z ஈக்குவல் டு 0. ஸோ z sin z எங்கே 0 இருக்கும், 0ல் இருக்கும். பை 2π 3π அண்ட் ஸோ ஆன் n π வரைக்கும் இருக்கும். ஸோ இன்சைட் த சர்க்கிள்னால் இங்கே z ஈக்குவல் டு 0 மட்டும்தான் நமக்கு பாசிபிளாக இருக்கும். ஸோ z ஈக்குவல் டு 0ங்கிறதுல மட்டும்தான் இன்சைட் த சர்க்கிள் அட் மாடுலஸ் z ஈக்குவல் டு 1ங்கிற வேல்யூஸ் இருக்கும். அப்போ இதுக்கு ரெசிடியூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், p பை q ஃபார்மெட்டில் இருக்கா. நம்ம த ரெசிடியூ வேல்யூ இஸ் ரெசிடியூ ஆஃப் z ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு லிமிட் z டென்ஸ் டு 0 p ஆஃப் z, p ஆஃப் இங்கே வேல்யூஸுங்கிறது 0, p ஆஃப் z டிவைடட் பை q ஆஃப் z. ஏன்னா லிமிட் இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகலை. p ஆஃப் z டிவைடட் பை q ஆஃப் z. ஸோ லிமிட் z டென்ஸ் டு 0, p ஆஃப் zோட வேல்யூஸ் e பவர் z, q ஆஃப் z q டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ q ஆஃப் zங்கிறது sin z. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos z அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ லிமிட்டோட வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா e பவர் 0 1, cos zோட வேல்யூஸ் 1. ஸோ இன் திஸ் cos 0 1, e பவர் 0 1. ஸோ இன் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. தர்ஃபோர் நம்மளுடைய ரெசிடியூ ஃபார்முலா என்னது, இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் z dz ஈக்குவல் டு 2π I இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூ. ஓகே, ஸோ 2π I இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூங்கிறது இங்கே சிங்கிள் போல் தான். ஸோ டேரெக்டாக 1ன்னு வரும். தர்ஃபோர் நம்ம த ஆன்சர் இஸ் 2π Iங்கிறது நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.